வணக்கம் யூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 163 காண்போமா? ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ பிரகலாத உவாச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஸ் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் பந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். இதி பும்சார்பிதா விஷ்ணௌ பக்திஸ்ஸேனவலட்சணா கிரியதே பகவதி அர்த்தா. பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் உன்னதமான நாமம், ரூபம், குணங்கள் இவற்றை பற்றி கேட்டல், பாடுதல், அவற்றை நினைத்து கொண்டிருத்தல், பகவானை துதித்தல், பகவானின் சேவகனாயிருத்தல், பகவானுக்கு உற்ற நண்பனாயிருத்தல், பகவானுக்கு பாத சேவனம் செய்தல், பகவானுக்காக அனைத்தையும் அர்ப்பணம் செய்தல், இந்த 9 முறைகளில் பகவானுக்கு பக்தி தொண்டுகள் செய்ய வேண்டும். இந்த பக்தியை பற்றி விளக்கியும் எடுத்து கூறுகிறார். ஹரேர் ராம ஹரேர் ராம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதிர் அந்யதா. சண்டை சச்சரவுகள் நிறைந்த இந்த கலியுகத்தில் முக்தி அடைவதற்கான ஒரே வழி பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதாகும். அதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. பகவானின் நாமத்தை உச்சரிப்பது ஆன்மீக வாழ்வில் நமக்கு முன்னேற்றம் உண்டாகும். தன் மகன் பிரகலாதன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட பிறகு மிகவும் கோபம் கொண்டான் இரண்யகசிபு. கோபம் கொந்தளிக்க தன்னுடைய குருவான சுக்கிராச்சாரியாரின் மகன்களை நோக்கி பேசத் தொடங்கினான். எதிரிகளின் பக்கம் சேர்ந்து கொண்டு ஒன்றும் அறியாத இந்த சிறுவனுக்கு பக்தி தொண்டை பற்றி ஏன் கற்பித்திருக்கின்றாய் என்று கேட்க குருபுத்திரன் கூறுகின்றான், மன்னனே, தங்கள் மகன் பிரகலாதன் கூறும் பக்தி தொண்டானது எங்களால் கற்பிக்கப்பட்டது அல்ல. அவனுக்கு அது இயற்கையிலேயே உள்ளது. அதனால் எங்களிடம் கோபப்பட வேண்டாம் என்று பதில் அளித்தனர். இதை கேட்டதும் இரண்யகசிபுவிற்கு தன் மகனிடத்தில் கோபம் அதிகமானது. அயோக்கியனே, இவற்றை உன்னுடைய குருமார்கள் கற்றுத்தரவில்லை என்றால் பின்பு யாரிடமிருந்து கற்றுக்கொண்டாய் என்று கேட்க பிரகலாதன் பதிலுரைத்தான். பௌதீக வாழ்வில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்கள் புலனிச்சை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நாட்டம் ஏற்படுவதில்லை. பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பற்றி எண்ணாமல் கல்வியை கற்றுத்தருபவர்கள் ஒரு குருடனை தங்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களால் ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்ல இயலாது. எப்பொழுதுமே பௌதீக வாழ்வில் பற்றுடையவர்களாக விளங்குவர். 3 வகை துன்பங்களை அனுபவித்து கொண்டு பௌதீக வாழ்வையே நடத்தி கொண்டிருப்பார். இவ்வாறு பிரகலாதன் பேசி முடித்ததும் இரண்யகசிபு அவனை கோபத்தால் தன் மடியிலிருந்து கீழே தள்ளினார். உடனேயே தன்னுடைய சேவகர்களை அழைத்து இச்சிறுவனை அழைத்துச் சென்று கொன்றுவிடுங்கள் என்று கூறினான். தன்னை சுற்றியுள்ள அனைவருமே இரண்யகசிபுவே நமக என்று தன் பெருமையை பாடிக்கொண்டிருக்க, குருகுலத்து மற்ற அசுர குழந்தைகளும் தன்னையே தெய்வமாக கூறிக்கொண்டிருக்க, தன்னுடைய மகன் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் நாமத்தை கூறியது, அவர் புகழ் பாடியது இவற்றை இரண்யகசிபுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவ்வாறு பேசியது தன்னுடைய மகனாக இருந்தாலும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை போற்றுவதால் அவனை பகைவனாகத்தான் நினைத்தான். இரண்யகசிபுவின் வார்த்தைகளை கேட்டவுடன் சேவகர்கள் கையில் சூலத்தை எடுத்துக்கொண்டு பிரகலாதனை தாக்க வந்தனர். எனக்குள் எந்த பகவான் இருக்கின்றாரோ அவர்தான் இந்த அசுரர்களுக்குள்ளும் இருக்கின்றார் என்று கூறி நாராயணனின் நாமத்தை சொன்னார். ஆயுதங்கள் பிரகலாதனை ஒன்றும் செய்யவில்லை. பிரியமான யுதிஷ்டனே, பிரகலாத மகாராஜனை கொல்வதற்கான அனைத்து முயற்சிகளும் தோற்றுப்போனதால் இரண்யகசிபு பயம் கொண்டான். அவரை கொல்ல வேறு திட்டங்களை தீட்டத் தொடங்கினான். பெரிய யானைகளின் பாதங்களுக்கு அடியில் தள்ளியும், பெரிய பயங்கரமான பாம்புகளுக்கிடையே தள்ளியும் பாம்புகளை விட்டு கடிக்கச் சொன்னான். யானையை பார்க்கும் பொழுது கஜேந்திர மோட்சம் நினைவிற்கு வந்தது. பாம்பினை கண்டபொழுது ஆதிசேஷ பர்யங்கத்தில் பகவான் பள்ளி கொண்டிருப்பது நினைவிற்கு வந்தது. உடனே பகவானை துதிக்க ஆரம்பித்தான். ஆனால் இவைகளால் பிரகலாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மந்திர தந்திரங்களை பிரயோகித்தும் அவருக்கு விஷம் கொடுத்தும் பார்த்தான். பகவானின் திருவடியை பற்றியவர்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. அடுத்ததாக மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளினான். அவ்வாறு தள்ளும் பொழுது பிரகலாத மகாராஜன் தன்னுடைய இதயத்தை பிடித்து கொண்டான்.
அவர் தன்னை பற்றி கவலைப்படவில்லை. தன் இதயத்தில் இருக்கும் பகவானுக்கு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்று பிடித்து கொண்டார். அப்பொழுதும் பூமாதேவி பிரகலாத மகாராஜனை தாங்கி பிடித்து கொண்டாள். விப்ரஜித் என்னும் மாயாவியை அழைத்து பயமுறுத்தி மாயம் செய்தான். அப்பொழுதும் அவனுக்கு பயம் ஏற்படவில்லை. பிரகலாத மகாராஜனுக்கு உணவளிக்காமல் பட்டினி போட்டு பார்த்தனர். நம்மாழ்வார் பாடியது போல, உண்ணும் சோறும் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் திருவாய்மொழி என பகவானையே உணவாக நினைத்து கொண்டான். பனியில் கிடந்து வாடும்படி செய்தான், காற்று வீசும்படி செய்தான், நெருப்பிலே போட்டான், தண்ணீரில் போட்டு தள்ளினான். அப்படியும் பிரகலாத மகாராஜனுக்கு எதுவும் ஏற்படவில்லை. மலை உச்சியில் நின்று இம்முறை கீழே தள்ளிவிடாமல் மேலே தூக்கி வீசினான். அப்பொழுதும் எதுவும் ஏற்படவில்லை. தனது தந்தையால் இத்தனை வழியில் துன்புறுத்தப்பட்ட பின்னும் பிரகலாத மகாராஜான் பகவானின் நாமத்தை கூறுவதை நிறுத்தவே இல்லை. நாராயணனின் நாமமே மிகவும் உயர்ந்தது, இதுவே அனைத்தையும் தரவல்லது என்று ஓம் நமோ நாராயணாய என்று கூறிக்கொண்டிருந்தான். நடந்தது அனைத்தையும் பார்த்த இரண்யகசிப்புவிற்கு கோபம் அதிகமாயிற்று. குருவான சுக்கிராச்சாரியாரின் மகன்கள் இரண்யகசிப்புவை அழைத்து இரகசியமாக பேசினர். அசுரகுல வேந்தே, தாங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் 3 உலகங்களையும் வென்றிருக்கின்றீர்கள். தங்களை கண்டாலே அனைவரும் நடுநடுங்குகின்றனர். ஆனால் தங்களுடைய மகனுக்கோ எதுவும் ஏற்படவில்லை, துளி பயமும் இல்லை. விஷ்ணுவின் நாமத்தை கூறி மிகவும் தைரியமாக உள்ளான். நம்முடைய குரு சுக்கிராச்சாரியார் வரும் வரையில் இந்த சிறுவனை வருண பாசத்தால் கட்டிவிடுவோம். இவனால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு சில நாட்களில் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வான் என்று எடுத்து கூற இரண்யகசிப்புவும் அதனை ஏற்றுக்கொண்டான். இரண்யகசிப்பு தன்னுடைய மகன் பிரகலாதனுக்கு இந்த உலகத்தையே ஆளும் ஒரு சிறந்த ராஜதந்திரியாக பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவனோ துறவு வாழ்வை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். வருண பாசத்தால் கட்டப்பட்ட பிரகலாத மகாராஜா ஆசிரியர்கள் குடும்ப விவகாரங்களை கவனிப்பதற்காக அவ்வப்போது வெளியே செல்லும் பொழுது விளையாடுவதற்காக அவகாசம் பெற்றார். அப்பொழுது பிரகலாதனை தன் வயதுடைய மாணவர்கள் தம்முடன் விளையாட அழைத்தனர். ஆனால் பிரகலாத மகாராஜனோ அவர்களுக்கு பௌதீக வாழ்வின் பயனற்ற தன்மையை பற்றி போதிக்கலானார். யுதிஷ்ட மகாராஜனே, அனைவரும் பிரகலாத மகாராஜனை சுற்றி அமர்ந்து அவன் கூறுவதை கேட்டனர். எல்லா சிறுவர்களும் பிரகலாதனிடத்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர். அவரிடமிருந்து பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டனர். பிரகலாத மகாராஜன் ஒரு அசுர குடும்பத்தில் பிறந்த போதிலும் சிறந்த பக்தராக இருந்தார். நண்பர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவருக்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பற்றி எடுத்து கூறலானான். சத்சங்கத்தின் சிறப்பு இதுதான். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகாத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவே ஜீவன் முக்தி. சத்சங்கம் நல்லதையே ஏற்படுத்தும் அல்லவா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மானிட பிறவியிலேயே விஷ்ணுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தியை பற்றி தன்னுடைய நண்பர்களுக்கு பிரகலாத மகாராஜன் என்ன கூறுகிறார் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 164 காண்போமா? நன்றி, வணக்கம்.